வணக்கம். நம்ம கடையர் செய்தி பிரிவில் வீடு கட்டி அதில் குடியிருக்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஒரு செய்தியாக நம்ம செய்தி பிரிவு தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது. ஒரு வீடு கட்டும் பொழுது மேஸ்திரியெல்லாம் ராடை வளர்ப்பாங்க. ராடு கொண்டு அங்கங்கே அந்த 4 மூலையில் வைப்பாங்க. எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சு வீடு கட்டுவாங்க. ஆனால் ப்ராப்பராக எப்படி பீம்களை, எப்படி தூண்களை எப்படி அமைக்க வேண்டும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்து வருகிறது நமது கடையர் செய்தி பிரிவு. அந்த வகையில் எப்படி பீம்களை எப்படி உட்கார வைப்பது என்பதை பற்றி நம்ம ஆய்வு செய்யும் பொழுது, பாறை பகுதியின் மேல் பகுதி மெழுகுக்கட்டையாகவும் வலுவழுப்பாகவும் கிரிப் இல்லாததாகவும் உறுதியாகவும் இருக்கும். இதனால் காங்கிரீட் தூண்களின் ஃபுட்டிங்க்கும் இந்த ராக் பீட்டுக்கும் கான்டாக்ட் கிடையாது. அதனால் பலு டிரான்ஸ்ஃபர் செய்வது சரியாகவும் இருக்காது. இந்த ராக்குகள் இந்த ஹார்ட் ட்ரெஸ்ஸராக இருப்பதனால் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்காது. இந்த ராக்குகள் அதிக பலு தாங்கும் திறன் கொண்டவை. அதனால் கீழ்ப்பகுதிக்கு பலுவினை டிரான்ஸ்ஃபர் செய்யாது. மேலும் பாறையின் உறுதித்தன்மையாலும் டென்ஸ் கூடுதலாக இருப்பதனாலும் ஸ்லிப்பி நேச்சராக இருக்கும். வெர்டிக்கல் பலுவினை பக்கவாட்டில் தள்ளக்கூடியதாக லேட்ரல் ஃபோர்ஸ் இருக்கும். எனவே 2 விஷயங்களை கணக்கில் கொள்ள வேண்டும். பாறையின் மீது அஸ்திவாரம் அமைக்க வேண்டும். இதைத்தான் நாம் முதலாக காட்சிப்படுத்தப்படுகிறோம். அதாவது பாறையின் மீது அஸ்திவாரம், அந்த பீம், அந்த அஸ்திவாரம் அமைக்க வேண்டும். இதை நாம் படம் போட்டு உங்களுக்கு காட்டுகிறோம். படம் பிடித்து இந்த காட்சிகளையும் காட்டுகிறோம். பாறைக்கும் ஃபுட்டிங்க்கும், அதாவது பாறைனா ஃபுட்டிங்க்கும் கான்டாக்ட் ஏற்படுத்துவது, அதாவது பாறையின் மேல் பகுதியில் பேன்ச்சிங் எனப்படும் கிரிப் ஏற்படுத்தி, அதாவது வெர்டிக்கல் லோடை ரிசர்வ் செய்து பாறை தாங்குவது. இந்த பென்ச்சிங் என்றால் இந்த ஸ்மூத்தாக இல்லாமல் பாறையின் மேல் பகுதியினை உடைத்து ஜிக் செய்து கீறல் செய்ய வேண்டும். அந்த கீறல் செய்து அதில் தான் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கணும். இந்த பக்கவாட்டு விசையை, இந்த லெட்ரல் ப்ரெஷர்ஸ் தாங்குவதற்காக இந்த நெய்லிங் என்னும் 200 mm விட்டமுள்ள எஃகு கம்பிகளை பாறையில் பதித்து வைத்து தான், அதாவது 30 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு பாறையின் மீது ட்ரில் செய்து ஹோல்ஸை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஃபுட்டிங் ஏரியாவில் செய்ய வேண்டும். 20 mm விட்டமுள்ள எஃகு கம்பி 30 சென்டிமீட்டர் பாறையினுள் உள்ளேயும் 30 சென்டிமீட்டர் பாறைக்கு மேலேயும் ப்ரொஜெக்ஷனாக இருக்க வேண்டும். எனவே 600 சென்டிமீட்டர் துண்டு எஃகு கம்பிகளை தயாரித்து அந்த கம்பிகளை தயாரித்து வைத்து கொண்டு 30 சதுர மீட்டர் இடைவெளியில், அந்த 30 சதுர மீட்டர் இடைவெளியில் உள்ள ஹோல் வைத்து சிமெண்ட் கலவையை இந்த க்ரோஃப்லிங் மூலம் பாறையினில் பதிக்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். பின்பு பாறையின் மேல் மட்டத்தை PCC 1:4:8 விகிதத்தில் காங்கிரீட் போட வேண்டும். இந்த ஃபுட்டிங் மேட்டை, அதாவது படல் எஃகு கம்பி, அதாவது ஃபுட்டிங் மேட்டுன்னு சொல்ல படல் எஃகு கம்பி, இதை நீட்டி கொண்டு இருக்கும் எஃகு கம்பிகளுக்குள் வரும் அந்த காட்சிகள், இப்போ அதை காட்டுறாங்க. அந்த நீட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இதில் காண்பிக்குமாறு பரப்பி பின் ஃபுட்டிங் காங்கிரீட்டை போட வேண்டும். இப்படித்தான் காங்கிரீட்டு, அதுக்கடுத்து ஃபுட்டிங் காங்கிரீட்டை எப்படி போடுறதுன்னா பார்க்கணும். இவ்வாறு பாறை மீது அஸ்திவாரம் அமைக்கும் பொழுது வெர்டிக்கல் பளுவை ரிசர்வ் செய்து பளுவினை தாங்கும் பொழுது மேலும் பக்கவாட்டு அழுத்தம், ரெட்ரோவர்ஸ் ஃபோர்ஸ்
பாறையின் டென்சில் ஏற்படுத்தும் பொழுது பாறையின் மீது நீடித்து பிரக்ஷனாக இருக்கும் எஃகு கம்பிகள் தாங்கி பிடித்து பக்கவாட்டு அழுத்தத்தை பேலன்ஸ் சரி செய்யும். அப்போது காங்கிரீட் தூண்களின் ஃபுட்டிங், அதாவது வெர்டிகல் பலூனை நன்கு பாறையின் டிரான்ஸ்ஃபர் செய்து பக்கவாட்டு அழுத்தத்தையும் சரி செய்து உறுதியான நீடித்துழைக்கக்கூடிய லாங் லைஃப் இந்த அஸ்திவாரமானது கட்டிடங்கமாகவும் பயன்படுத்தும். எனவே நம்ம கடையர் செய்தி பிரிவை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அனைவரும் தாங்கள் கட்டுமானத்தில் இவ்வாறு பாறை தரை வரையும் பொழுது மேற்படி முறைப்படி அஸ்திவாரம் அமைத்து நீடித்து உழைக்கக்கூடிய உறுதியான கட்டிடத்தை கட்டுமானம் செய்து கொள்ளுமாறு ஒரு விழிப்புணர்வு செய்து வருகிறோம் நமது கடையர் செய்தி பிரிவு. இது ஒரு அஸ்திவாரம் அமைக்கும் பொழுது இந்த பீம் ஒரு பீம் அமைக்கும் பொழுது இந்த பீமுக்கு கீழே தரையில் இருக்கக்கூடிய பாறைக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது. எப்படி தொடர்பு கொள்வது? இந்த கீழே பாறையை கீறி அதை அதுக்கும் நம்ம காங்கிரீட் கொடுக்கக்கூடிய அந்த கம்பிக்கும் தொடர்பு கொண்டு அந்த கிரிப்பு கரெக்டாக பிடிச்சிக்கணும். அந்த பாறையும் அந்த நம்ம வைக்கக்கூடிய கம்பி பீம் எப்படி நம்ம கிரிப்பு பிடிச்சி இறுக பற்றி கொள்ளுதல். அந்த பாறையும் நாம் அமைக்கக்கூடிய வீட்டினுடைய தூண்களும் எப்படி இறுக பற்றி கொள்வது, அது கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையை எப்படி தாங்கி எப்படி ஒரு அதை கிரிப் பிடிச்சிக்கிறதுடைய ஒரு தன்மையை எப்படின்றது பற்றி தான் நாம் நம்மளுடைய கடையர் செய்தி பிரிவின் மூலமாக வீடு கட்டுவதற்குண்டான அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம செய்து வருகிறோம்.